ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான், உனக்கு ஜின்னு மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு உன்னை லைக் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா சொல்கிற அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஜின்னுமே வந்துடுறான். ஸோ இவ கேட்குறா, ஏண்டா நீ ஏண்டா வந்தால் உன்னை வர வேணாம் தானே சொன்னேன் அப்படின்ட்டு. அட அந்த டேவிட்டோட எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். சரி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா நான் முக்கியமான விஷயம் பேச வந்தேன்னு சொல்கிறான். இவ பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இவனுக்கு டவுட் ஆயிடுது, என்ன பேசுனீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா பட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கான், நான் வந்து அவளை லவ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. எது காமெடி பண்ணுறியா, விளையாடாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் என்னைக்காவது உங்ககிட்ட ஜோக் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறான், நீ சீரியஸாக தான் பேசுகிறியா? ஆமாம் நான் சீரியஸாக தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட மூஞ்சியில் பஞ்சு விட இவன் கடுப்பாயிடுறான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா நடுவில் வந்துடுறான், இங்கே பாரு அடிக்காமல் எதாக இருந்தாலும் வாயால் பேசு அப்படின்னு. நான் என்னத்தை சொல்கிறது, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே வரமாட்டுது. இவன் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தது தெரியுமா? இவனை என்னோடய ஃபேமிலி மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பிரதர் மாதிரி. ஆனால் இவன் இந்த மாதிரி எனக்கு பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியலை. சரி அவன் தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்ல, நீ சொல்லு உனக்கு என்ன தான் பிடிக்கும்னு வாயை திறந்து சொல்லு அப்படின்னு. அவள் எப்படி சொல்லுவா, அவளுக்கு தான் ஹீரோவை பிடிச்சிருக்க. ஸோ அவள் பார்த்திங்கன்னா வாயை மூடிட்டு நிற்க இவனுக்கு கடுப்பாயிருது, என்னடி நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேற, அப்போ அப்படின்னு இழுக்க. ஹீரோ பார்த்திங்கன்னா இங்கே பாரு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு, நீ வாயை மூடுறா அப்படின்ட்டு இவன் அடிக்க பாஞ்சிட்டு போக ஹீரோயின் பார்த்திங்கன்னா தடுக்கிறா, நீ அங்கிட்டு போ அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டேய் ரெண்டு பேரும் சண்டையை விடுங்கடா, இல்லைனான்னு இழுக்கிறாளா, இல்லைனா அடிச்சுட்டு சாவுங்கடா நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் இங்கேருந்து போயிட்டுருக்கா. வர வழியில் பார்த்திங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டிஸ் வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட சார் அங்கே ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவுறானுங்க, போய் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு. என்ன சொல்கிறோமா, சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வராங்க. அந்த சைடு அவங்க பார்த்திங்கன்னா விட்டால் அடிச்சுட்டே செத்துருவாங்க போல். ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க, எப்பா இது வந்து இந்த பில்டிங்கோட ஓனர் தானே, நம்ம எதுக்கு போய் பிரித்து விட்டுட்டு வம்பு, அவங்களே அடிச்சுட்டு சமாதானம் ஆயிடுவாங்கன்ட்டு அவனுங்க அங்கேருந்து போயிடறானுங்க. ஸோ இந்த அடிதடி பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே டயர்டாகி கீழே விழுந்துறானுங்க. ஸோ ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவன் எந்திரிச்சு மொத்த கூட சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஜின்னை நம்ம ஹர்ட் பண்ணுறோமே அப்படின்ட்டு கண்ணிலேருந்து வெறும் தண்ணியாக வந்துட்டுருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இவன் பார்த்திங்கன்னா ஜின்னை தன்னோட தம்பி மாதிரி தான் நினச்சி ட்ரீட் பண்ணியிருந்திருப்பான். அந்த சைடு ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனில் இருக்கா, ஐயோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த டேவிட் வேறு அப்படியே பயங்கரமாக பியானோலாம் வாச்சிட்ருக்கான அவள் கடுப்பாயிடுறா, ஏன்டா கொஞ்சம் மெலோடியாக தான் ப்ளே பண்ணுவேன், ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. என்னம்மா நான் என்ன பண்ணாலும் உனக்கு குத்தமாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்போது ஹீரோ வர மாதிரி சத்தம் கேட்குதா, இவனும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கா. அவன் பார்த்திங்கன்னா மூஞ்சி முகரெல்லாம் அடிபட்டு வந்திருக்கான். ஸோ அவள் கேட்குறா, நான் உள்ளே வந்து உனக்கு மெடிசன் ஏதாவது போட்டு விடவா அப்படின்னு. இல்லை இது சின்ன பிரச்சனை தான், நானே ஆயில்மெண்டெல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா போக மனசே இல்லாமல் அப்படியே நடந்து போயிட்டுருக்காளா. ஹீரோவும் பார்த்திங்கன்னா நிற்கிறான், ரெண்டு பேருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்களா. ஸோ இவனே பார்த்திங்கன்னா கூப்பிட்றான், நீ வேணா வந்து இந்த காயத்துக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடேன் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இப்போ நாச்சும் கூப்பிட்டியே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை வந்துட்டு எப்படி மீட் பண்ணா, அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா சைனாலேருந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறமா அவகிட்ட போய் பேசினது, அவன் வந்து அவாய்ட் பண்ணது, திரும்பவும் ஃப்ரெண்டானது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஒவ்வொரு டைமுமே ஹீரோயின் பார்த்திங்கன்னா உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது, எனக்கு ஒருத்தவனை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாள்ல. ஸோ இவனை மனசில் வச்சுட்டு தான் இவன் சொல்லியிருப்பாளோ அப்படின்ட்டு பயங்கர குழப்பத்திலே வந்துட்டுருக்கான். இந்த இடத்துல ஜின்னை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். ஏன்னா ஜின்னு மேலே எந்த ஒரு தப்புமே இருந்திருக்காது ஸ்டார்டிங்கில் இருந்து. இவனுக்கு ஹீரோனை பிடிச்சிருந்துருக்கும், ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஜின்னோட பாட்டி பார்த்திங்கன்னா ஹீரோனை தனியாக கூப்பிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி காசெல்லாம் மூஞ்சில் தூக்கி வீசி ரொம்ப பேசியிருந்திருக்கும். இந்த விஷயங்கள் எதுவுமே ஜின்னுக்கு தெரியாது. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும், என்னடா ஆளாளுக்கு நம்ம அம்மாவை வச்சே நம்மளை திட்டுறாங்களே அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்ராடுக்கு போயிருந்திருப்பா. ஜின்னு பார்த்திங்கன்னா அவளை ரொம்ப நாள் தேடிட்டே இருந்திருப்பான், அவள் எங்கே போனா என்ன ஆனா அப்படின்ட்டு. இப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துருவா அப்படின்ட்டு தான் 6 வருஷமாக அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான்.
ஸோ இவளும் வந்திருப்பா. இவன் போய் பேசும்போது அவள் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. ஏன்னா திரும்பவும் அந்த சேர்மன் நம்மளை எப்படியாவது கூப்பிட்டு அசிங்கப்படுத்தும், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு. ஆனால் ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் அவங்க பாட்டி பண்ணுற சில விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் இன்னுமே அவன் மேலே இருக்கிற லவ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். கடைசியில் இவளோட ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட போயிடுச்சு அப்படின்னு. அதே சமயம் அந்த தங்கச்சிக்காரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சேர்மனை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக வந்திருக்கா. எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, இந்த ஜின்னு பையன் என்கிட்ட விளாண்டுட்டு இருக்கான் வீட்டுக்கு வராமல். ஸோ அதனால் நீ தான் அவனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. அந்த சைடு ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வெயிட்டர் வந்து, சார் உங்கள் பில் வந்துருச்சு அப்படின்ட்டு. இவனு கார்டெல்லாம் எடுத்து கொடுக்குறான். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்ல இருக்குது. சார் எந்த கார்டுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு. சரி உன் மேனேஜர்கிட்ட கால் பண்ணி சொல்லு, நான் 2 நாளாக தந்துடுறேன் அப்படின்ட்டு. இல்லை சார், மேனேஜர் வந்து கொஞ்சம் ட்ரிப்பு போயிருக்காரு. ஏன் அவர் ட்ரிப்பு போனார்னா அவருக்கு ஃபோன் பண்ணி கூட நீ சொல்ல மாட்டியா போடா அப்படின்னு. அப்போது நீங்களே கால் பண்ணி சொல்லிடுங்களேன். ஏண்டா இந்த சின்ன காசுக்காக நானே பர்சனலாக கால் பண்ணுமா, நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு. அப்போனா நீங்கள் பே பண்ண வேண்டியதானே அப்படின்னு இவ திமிரா பேச ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது. ஸோ அவனை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரி வந்துடுறா. கையாடுறா ஃபஸ்ட்டு. இதுக்கான காசெல்லாம் இந்த கார்டில் எடுத்துக்கோ, போய் ட்ரிங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி பார்க்குறான், கண்டுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் பயங்கரமாக குடிச்சிட்டு மாட்டே ஆயிட்டான் போல். இவ தான் அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. சேர்மன் பார்த்தீங்கன்னா ஜின்னை வந்து தூங்க வச்சுட்ருக்கு. ரொம்பவே ஃபீல் பண்ணுது. ஏன்டா இந்த மாதிரி இருக்க, உன்னோட நல்லதுக்காக தானே நான் பண்ணுறேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டி ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றதே உனக்கு புரியும். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலுமே அந்த லியான்சுவை மட்டும் உன் பக்கத்துலேயே நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு. அங்கேருந்து அது போயிட்டுருக்கு. அப்படியே மார்னிங் ஆகுது. இவனை முழிச்சு பார்க்குறான், ஷாக் ஆகிடுறான். திரும்பவும் இங்கே வந்துட்டோமா, எப்படினாச்சும் நம்மளை தூக்கிட்டு வந்துடுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கான். ஸோ பயங்கரமாக கிளம்பி வெளியே வரான். அந்த சேர்மன் உட்காந்துட்ருக்கட்டே எங்கடா போகிற அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா காதிலே வாங்கிக்கல. ஸோ வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கானா. அந்த தங்கச்சிக்காரி கால் பண்ணுறா. ஏண்டா நீ ஒழுங்காக பாட்டி பேச்சை கேட்டுட்டு இருக்க மாட்டியாடா, எங்கடா போகிற, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு. எங்கப்பா நான் அஃபிஷியலாக ஹீரோயினை வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அவளை கண்டிப்பாக நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. நீ என்ன பைத்தியமா, பாட்டி சொல்கிற விஷயங்களை கேட்க வேண்டியதானே அப்படின்னு. எங்கப்பா இது என்னோடய லைஃபு, பாட்டியோடது இல்லை. ஸோ நான் தான் முடிவெடுப்பேன். நான் லவ் பண்ண பொண்ணேன், நானே வந்து ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். அங்கிட்ட அவள் தான் செம்மையாக கடுப்பாயிட்ருக்கா. ஸோ நேராக கம்பெனிக்கு தான் வந்திருக்கான். விறுவிறுன்னு ஹீரோட ரூமுக்கு போக அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வரான். சார் என்னாச்சு, உங்கள் மூஞ்சிலெலாம் அடிபட்டிருக்கு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, ஹீரோ எங்கே அப்படின்னு. அவர் இல்லை சார், எங்கே போனாருன்னு தெரில அப்படின்னு. நீ அவனோட பிஏ தானே, உனக்கு அவன் எங்கே போகிறான் வரான்னு கூட தெரியாதா அப்படின்னு இவனை பிடிச்சி கத்தி விட்டுட்ட. அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் அப்படின்ற விஷயங்களை ஒருத்தவங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு அவன் அங்கேருந்து போகிறான். அது யாரா நமக்கே தெரியாமல் நம்மளுக்கும் தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு இந்த பிஏ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்ருக்கா. ஸோ இவன் நேராக ஹீரோன்ட்டு தான் வந்துட்டுருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சொல்லியிருந்துருப்பான்ல, நான் உன்னை வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் கிஸ் எல்லாம் பண்ணியிருந்துருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ என்னடா இப்படியே தோணுது அப்படின்னு ஒர்க் பண்ண போகிறா. அப்போ அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேஸ் தெரிய ஐயையோ எனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லியான்சுன்னு அவன் வந்து கத்திகிட்டே வந்துட்டு இருக்கானா. அவள் பார்க்குறா, இருக்கிற ரோதனையில் இவன் வேறையா அப்படின்ட்டு. ஸோ நேராக வந்து ஹீரோ எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு அவள் சொல்கிறாளா. எங்க பார், இது பசங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள், நீ அவனை பாதுகாக்கணும்னு நினைக்காத, உண்மையை சொல்லு எங்கே அவன் அப்படின்னு. இங்கே பாருங்க, எனக்கு சத்தியமாக பிரசிடெண்ட் எங்கே இருக்காருன்னே தெரியாது அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கடுப்பாகி போக இவளுக்கா என்ன, இவனை காணோன்னா அந்த சேர்மன் நம்மகிட்ட வந்து கேட்குது, ஹீரோவை காணோன்னா இவன் நம்மகிட்ட வந்து கேட்குறான், என்ன தாண்டா நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க கொலீக்ஸ் எல்லாருமே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை, அவன் என்னோடய கிளாஸ்மேட்டு தான், ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி பேசிப்போம், கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அமுச்சு வச்சுட்ருக்கா. இருந்தாலும் அவளுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நம்மளை சாவடிக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஹீரோ அவனோட வீட்டில் தான் இருப்பான் அப்படின்ட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா நேராக அவனோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஸோ காலிங் பெல்லை போட்டு அடியடின்னு அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணுறான், உள்ளே வாடா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை, உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீ பண்ண விஷயங்களுக்கு என்றைக்குமே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்.
2வது ஹீரோயினா நான் எப்போவுமே இழக்க மாட்டேன், அவள் எப்போவுமே எனக்கு தான். ஸோ அஃபிஷியலாக நான் உன் கூட சண்டை போட போகிறேன், சண்டைக்கு ரெடி ஆகிரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரோபோ மாதிரி நின்றுட்டுருக்கான். சரி சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நைட்டு போல் காட்டுறாங்க. அந்த டேவிட் இருக்கார்ல நெய்பர், அவர் பார்த்தீங்கன்னா வகை வகையாக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. நான் ரொம்ப நாள் ஆச்சுமா வீட்டில் சாப்பிட்டு, நீ அழகாகவே சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். ஸோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ரொம்பவே கொடுத்து வச்சானா தான் இருப்பான் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிச்சிட்ருக்கா. உன்னை முன்னாடியே நான் கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இருந்தாலும் என் ஃப்ரெண்டாக போயிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இவளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஹாப்பியே இல்லை. அப்போ டக்குன்னு இவ பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி வந்துட்டுருக்கா. அவனுக்கு ஒன்றும் புரியல, பின்னாடியே வர. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ரெடியாகி வெளியே எங்கேயோ போகிறான் போல். ஸோ டேவிட் பார்த்துட்டு, அட இதுக்கு பேர் தான் டெலிபதின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்க தானே. இவனாச்சு வாயை திறந்து சொல்கிறதாவது சரியான கல் நெஞ்சுக்காரன், இவனை போய் நீ லவ் பண்ண அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். ஸோ கதவை தட்டும்போது இவனும் ஓப்பன் பண்ணுறான். செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான், என்னை உள்ளே கூப்பிட மாட்டியா அப்படின்ட்டு. ஒருத்த வார்த்தை கூட பேசாமல் ஜின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறான். ஸோ 2 பேரும் அப்படியே எதிரி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம கொஞ்சம் விஷயங்களை பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. ஆமாம் என்னத்தை பேச போகிற அப்படின்னு இங்கே பாரு, நானும் அஃபிஷியலாக ஹீரோயினை வந்து டேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. இங்கே பாரு, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, நீயே எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என்னைக்காவது நான் திருடி இருக்கேனா அப்படின்னு. எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே அப்படின்னு. ஆஹா அது ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கான். இங்கே பாரு, லியான்ஸு உன்னை வந்து விரும்புனா அப்படின்னா கண்டிப்பாக நான் அவள் பக்கமே போக மாட்டேன். ஆனால் அவள் தான் உன்னை லைக் பண்ணலையே, யார் சொன்னா? அவள் என்ன லைக் பண்ணுறா, லவ் பண்ணுறா அப்படின்னு. நீ ஏன் அப்படி யோசிச்சுட்டு இருந்தீன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோயின் வந்து உன்னோட எக்ஸு, அவ்வளோதான். அவள் ஒன்றும் என்னோட எக்ஸ் கிடையாது, அவள் வந்து கரண்ட்டு தான் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கானுங்க. எனக்கு புரிய மாட்டேது மைக், எனக்கு அவள் தான் ஃபர்ஸ்ட் லவ், அவளுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் லவ். ஸோ நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம். அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீ வந்து கிவ் அப் ஆகிரு அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை என்னாலாம் முடியாது, எனக்கு எந்த ஒரு பொண்ணையுமே பிடிச்சதில்ல, ஆனால் இவளை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. சரி எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு. எங்கப்பா லியான்ஸோட ரொம்பவே அழகான பொண்ணுங்க ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, ஸோ நான் காட்டுறேன், நீ வேணால் பார்க்குறியா அப்படின்னு. இல்லை எனக்கு தேவையில்லை, உனக்கு வேணால் நீயே பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. சரிடா நீ வந்து சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்ட, நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபேராக சண்டை போட்டுக்கரலாம். ஸோ நம்ம 2 பேருமே ட்ரை பண்ணலாம். ஆனால் அவள் யார் சூஸ் பண்ணுறாளோ மற்றவங்க வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ் வார்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே மறுநாள் ஜின்னை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடியாகி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு வெளியே வந்துட்டுருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் ப்ரொஃபஷ்னலாக கிளம்பி வெளியே வந்துட்டுருக்கான். ஸோ 2 பேரும் ஒரு பொக்கையை தூக்கிட்டு அட் அ டைமில் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க கொலீக் கூட பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்களா. ஸோ அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இவங்க 2 பேரும் பொக்கையை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்களே அப்படின்ட்டு. பக்கத்தில் இந்த பொண்ணு வந்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாளா. அவளுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது, என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அட் அ டைமில் இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்த வழியை 10 ரிட்டன் தெரிச்சு ஓடிட்டுருக்கா. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. 2 பேரும் அடிச்சு பிடிச்சி அந்த எஸ்கலேட்டரில் ஏறி போயிட்டுருக்கானுங்க. இதுக்கப்புறம் ஜின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா போய் இவ கூப்பிட்டுட்ருக்காங்க, இங்கே வா இந்த கேக் சாப்பிட்டு போ அப்படின்னு. என்னப்பா யாருக்கும் பர்த்டேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஜின்னு இருக்கார்ல அவர் லியான்ஸுவுக்கு வந்துட்டு ட்ரீட் வைக்கிற விதமாக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்ன நடக்குது சரியில்லையா அப்படின்ட்டு நேராக ஹீரோன்ட்டு வந்து பார்த்தா 2 பொக்கே இருக்குது. ஸோ அவன் என்ன 2 ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வேலையை மட்டும் மூட்டு பார்த்துட்டு போறியா அப்படின்னு அவள் சொல்லிடுறா. ரைட்டு ஓகே அப்படின்ட்டு நம்ம பிஏ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கான். அப்போது இப்போ போய் ரிசப்ஷனில் கேட்டுட்ருக்கான், அம்மா நான் கேள்விப்பட்டேன் அந்த ஜின்னு வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாராமே அப்பட்டம்மா அப்படியா. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்லேருந்து வந்துட்டுருக்கான். அவனும் ஏதோ ஒரு கேக்கா என்னமோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கானா. ஸோ நேராக போகிறான், சார் கேக் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜின்னு தான் ஏதோ ஹீரோயினுக்காக ட்ரீட் வைக்கிறாராம் அப்படின்ட்டு, இதை நீ ஏன் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் வெளியே போய் ஏதோ வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது, கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் சார் நீங்கள் என்கிட்ட சொன்னால் நானே போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல,
ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏண்டா அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்களை இப்படி தான் மூக்கு நினைப்பியா? போய் இவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவனுக்கா இதுதானே நம்மளோட வேலை, அதானே நம்மளோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு அப்படின்ட்டு இவன் பயங்கரமாக குழம்பிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஜின்னு எல்லாத்துக்குமே கேக் வாங்கி கொடுத்துருப்பானா. ஸோ இவனுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அந்த கேக்கெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்ருக்கான். என்னடா இவன் நம்மளுக்கு முன்னாடி அட்வான்ஸாகவே இருக்கானே, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டுருக்கா. மழை பெய்யுது, எப்படா போகிறது அப்படின்ட்டு. ஸோ இதை ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கானா. பிஏவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன சார் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. போய் குடம் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ இவன் அங்கேருந்து போயிடுறானா. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஜின்னு கரெக்டாக கார்லேருந்து வந்துட்டுருக்கான். வா வா மழை பெய்யுது, நீ நனைஞ்சிட போகிற அப்படின்ட்டு அவனோட கோட்டில் பார்த்தீங்கன்னா போத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ பிஏ பார்த்தீங்கன்னா அந்த கொடையை கொண்டு வந்துடுறான். இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட கொடை அப்படின்னு. இது எதுக்கு, தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்கும்போது பிஏவும் இதை பார்க்குறானா. அப்பா இவர் இன்னுமே கிவ் அப் ஆகலையா, இந்த பொண்ணை கிண்டர் கார்டன்லேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காருப்பா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சொன்னதில்லை, இன்னையிலேருந்து நான் ஹீரோயினை என்னோடய பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறேன், நான் அவளை கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எதுக்கு சார் ஹீரோயினை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தான் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கே அப்படின்னு. அப்போ தான் இவனோட மரமண்டைக்கு ஏறுது. அப்போது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு ஹீரோயின் தானா அப்படின்ட்டு செம்மையாக ஷாக் ஆகிடுறான். தனியாக போய் புலம்பிகிட்ருக்கான். அவருக்கு ஹீரோயின் மேலேயே ஃபீலிங்ஸ் வரணும், இது தெரியாமல் நான் வேற அவகிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசி வச்சுட்டேனே அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். நீ என்ன சொன்ன அப்படின்னு. அது அது சார் அன்னைக்கு அப்படின்னு இழுக்கிறானா. ஸோ அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. பிஏ பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துட்டுருக்காளா. என்னப்பா ரொம்பவே ஜாலியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எங்கே ஹீரோ இன்னைக்கு லீவு, அதனால தான் ஒழுங்காக உட்காந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன், இல்லைன்னா ஒரு வாய் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே 10 தடவை கால் பண்ணிடுவான் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா லன்ச் டைமில் கூட அவன் உன்னை ஃப்ரீயாக விடலையா, சரியான டெவில், சரியான பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பா இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, நீங்களாச்சும் பிரசிடெண்ட்டை பற்றி உண்மையை சொன்னீங்களே அப்படின்னு கையை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா சரி சரி ரொம்ப ஓவராக போகிற மாதிரி இருக்குது, கையை மட்டும் எடு ராசா அப்படின்ற மாதிரி எடுத்து விட்டுட்ருக்கா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நேற்று நைட்டு கூட பெரிய சம்பவம் ஒன்று ஆகிருக்கு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது, என்னவன் நம்மளை பற்றி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தான் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு எப்படிப்பா தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது எனக்கு தெரியும், அது யார் தெரியுமா, அதுன்னு இழுக்கிறானா. இவளுக்கா செம்ம பயமாயிருது, எங்கே அவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ட்டு. ஆனால் பிஏ பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கல்யாணம் ஆன பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இவளுக்கா நீ இருக்கிற வரைக்கும் நான் மாட்ட மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வர பிஏக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சில புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோட்ட கொடுத்துட்ருக்கான். இந்தாங்க சார், இது வந்துட்டு எப்படி டேட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஸோ படித்து நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கான். எனக்கா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. இங்கே பாருங்கள் சார், ஜின் கூட நீங்கள் வந்துட்டு போட்டி போட முடியாது, ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே டேட் பண்ணிகிட்ருக்கான், அவன் வந்துட்டு லவ் குரு மாதிரி. ஸோ உங்களால் முடியாது சார், அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க, சின்ன வயசுலேருந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்ற விஷயமே கிடையாது, நீ வேணால் வெயிட் பண்ணிப்பார், கண்டிப்பாக நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த புக்கெல்லாம் தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுட்ருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், பட் அதை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இது வரைக்கும் பண்ண விஷயத்துக்கும் இப்போ பண்ண போகிற விஷயத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரொம்பவே டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. ஸோ சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான், ஜின்னு வந்து சொல்லியிருந்துருப்பான்ல அவளை பற்றி எனக்கு இன்ச்சு இன்ச்சாக எல்லாமே தெரியும், என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு. இது வரைக்கும் நீ ஒரு பொண்ணை கூட டேட் பண்ணது கிடையாது, ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்ற விஷயங்கள் கூட உனக்கு தெரியாது, ஸோ அதனால் நீ இதுலேருந்து விலகிற அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது, அப்போ நம்ம இதெல்லாம் படித்து தான் ஆகணுமோ அப்படின்ட்டு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான்.
அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். "அப்பா ஒரு வழியா வந்துட்டீங்களா? அம்மா இது என்ன காஸ்டியூம்?" அப்படின்ட்டு. "அதுவா? அது நான் உன்னை வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண வைக்க போறேன்" அப்படின்ட்டு. இவளுக்கும் ஒன்றும் புரியல. "என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு. "அங்கே பார்த்தியா 2 சைக்கிள் இருக்கு. ஸோ ஒன்றை வந்து இந்த நேச்சரோட அப்படியே ஒன்றிணைக்க போகிறேன். நம்ம 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டே போகலாமா?" அப்படின்ட்டு. "யோ வேலை விஷயமா தானேயா கூப்பிட்டேன், இங்கே வந்து சைக்கிள் ஓட்ட விட்டுட்ருக்க" அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கடுப்பாக இருக்குது. என்ன இவன் காலங்காத்தாலே இப்படி சைக்கிளை மிதிக்க விட்டானே அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோ உட்காந்துட்டு இருக்கா. "இங்கே பாரு இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் நீ எப்படியாவது ஓட்டு. உன்னால் முடியும் உன்னால் முடியும்" அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. "யோ என்னாலாம் முடியாது" அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காசு எடுத்து நீட்டிட்டு இருக்கானா. ஸோ அந்த காசை வாங்கி வச்சுக்கிறா. "பார்த்தியா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சரி இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது. லியான்ஸோ உன்னால் முடியும் முடியும்னு கத்த. நீ வாயை மூடிட்டு வந்தாலே நான் கரெக்டாக ஓட்டிடுவேன்" அப்படின்னு. முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். போன டைம் நம்ம எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் படாத பாடு படுத்திட்டோம். ஸோ அது ரொம்ப ஃப்ளாப்பில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. நம்மளும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் யூனிக்காக நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கான். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்குறா, "சார் நீங்கள் எந்த மாதிரி பூ வாங்க போகிறீங்க, யாருக்கு கொடுக்க போகிறீங்க?" அப்படின்னு. ஒரு ஒரு பொண்ணுக்கு தான் கொடுக்கணும். அந்த பொங்கலுக்கு அவங்க ரொம்பவே ஸ்பெஷலா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவன் பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் லூஸு, அரைப்பைத்தியம், ரொம்பவே அடமெண்ட்டு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பொண்ணு பார்க்குறா. இவன் என்ன இந்த பொண்ணை பாராட்டுறானா இல்லை கழுவி ஊத்துறானா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப யூனிக்காக ஏதாவது வேணும் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான். ஸோ இந்த பொண்ணுக்கு யூனிக்காவா ஃப்ளவரில் என்னத்தை யூனிக்காக கொடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ கடைசியில் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஓகே அந்த ஒன்றை வந்து நீங்கள் பேக் பண்ணிடுங்க" அப்படின்னு. அவள் திருன்னு முழிக்கிறா. "சார் உங்களுக்கு இதுதான் வேணுமா?" அப்படின்னு. அப்படி என்னத்தை ஹீரோ செலக்ட் பண்ணியிருப்பான் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பார்சலை தூக்கிட்டு வந்த ஹீரோயினோட பிளேஸில் வச்சிட்ருக்கான். அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லோரும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. "அடடா இது என்ன இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்கே, யாருக்கு வந்திருக்கு, லியான்ஸுக்கா வந்திருக்கு" அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. "என்னப்பா என் இடத்துல இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க, தள்ளுங்க தள்ளுங்க" அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. அதில் ஹீரோட நேம் போட்டிருக்கு. "அட ஹீரோட்டேருந்து உங்களுக்கு கிஃப்டெல்லாம் வந்திருக்கா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வலாக பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுறா. கையில் குத்துது. "என்னடா குத்துது, உள்ளே என்னடா இருக்குது" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அது மேலே போட்டிருக்க துணியை எடுத்து பார்த்தா, உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கல் இருக்குல்ல கேக்டஸு, அதை வாங்கி அமுச்சு விட்ருக்கான். சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டை தான் அமுச்சு விடுவாங்களா அப்படின்ட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கா இவன் என்ன பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடியாகி வந்துட்டுருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு டேட்டுக்கு கூப்பிட்ருக்கான். ஸோ அதனால தான் ஹாப்பியாக வந்துட்டுருக்கான். "சரி வந்துட்டியா? நேற்று நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டை அனுப்பிச்சி விட்ருந்தேனே, பிடிச்சிருந்ததா?" அப்படின்ட்டு. "ஆ பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு" அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. "சரி நான் டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டேன், வா போகலாம்" அப்படின்ட்டு டிக்கெட்டை காட்டுறான். அது பார்த்தீங்கன்னா மழை மாதிரி போயிட்டுருக்கு. "என்னடா இவ்வளோ டிக்கெட் ஏன் வாங்கினேன்?" அப்படின்ட்டு. "அதுவா நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடலாம் உட்கார மாட்டேன். அவங்க குனியும் போது நிமிரும் போதெல்லாம் அவங்க மண்டையில் இருக்கிற அந்த டேண்ட்ரஃப்லாம் என் மேலே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் நிறைய சீட்டு வாங்கிட்டேன், வா வா" அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே தியேட்டரை காட்டுறாங்க. அந்த ஒரு ரோ ஃபுல்லாமே ஹீரோ வாங்கிட்டான் போல். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க. படம் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சீட் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்கும்போது, "எனக்கு தெரிலடா பக்கத்தில் தான் இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி கூப்பிட்டே வந்துட்டுருக்காளா. சரி ஒரு ரோவே ஃப்ரீயாக தானே இருக்குது, இங்கே உட்காரலான்ட்டு அவங்க வந்து உட்காந்துடுறானுங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடுது. "ஹலோ மிஸ்டர், நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது" அப்படின்னு. "ஏன்பா ஏன் உட்காரக்கூடாது, யாருமே இல்லைல்ல" அப்படின்ட்டு. "இது என்னோட சீட்டு, நீங்கள் உட்காரக்கூடாது" அப்படின்ட்டு. "எது இந்த ஒரு ரோவை நீ என்ன வாங்கிட்டியா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "ஆமாம் நான் வாங்கிட்டேன்" அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்து காமிச்சிட்ருக்கான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, "சரிங்க சார் யாருமே இல்லைல்ல, ரொம்ப கூட்டமாக இருக்குது, படம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க" அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கத்திட்டு இருக்கானா. பின்னாடி இருக்கிறவர் கத்திடுறாரு.
எப்பா 2 பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நிம்மதியாக படம் கூட பார்க்க விட மாட்டீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அசிங்கமாக போயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக உட்காந்துட்டு இருக்கான், அப்பா இவங்கள நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு ஒன்றும் புரியல. இவனுமே லியான்சு நில்லு நில்லு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பிஏவும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் இந்த தேட்டருக்கு மூவி பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க போல். ஸோ பார்த்தியா, இந்த அளவுக்கு தான் என் பாஸோட ஐக்யூ லெவலே இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு கடுப்பாயிட்ருக்கா. ஏன்பா பக்கத்தில் உட்காந்தாதான் என்ன, உன் பாஸ் என்ன இப்படி அரைப்பைத்தியமாக இருக்காரு அப்படின்ட்டு. ஆமாம், அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி லியான்ஸ்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி நீ கெஸ் பண்ண அப்படின்ட்டு. என்ன ரோஸ் வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா, அது நல்லா ஜைஜாண்டிக்கா ஒரு கேக்டஸை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பொண்ணுங்களுக்கு கிஃப்டெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஏதாவது யூனிக்காக வாங்கி கொடுங்க அப்படின்னா ஃப்ளவர் ஷாப்பில் போயிட்டு சப்பாத்தி களியை வாங்கி கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு லெஜெண்ட் பார்த்தியா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஹீரோவை நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு கடையில் தான் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இங்கே பாரு, அந்த லவர்ஸ் மேலே தான் தப்பு. ஏன்னா அந்த ரோ ஃபுல்லாமே நான் தான் டிக்கெட் புக் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அவங்க உட்காந்தது ரொம்ப பெரிய தப்பு. இதனால நீ ஏன் கோவப்படுறன்னு தான் எனக்கு தெரில அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சரிப்பா உன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, அவங்க மேலே தான் தப்பு, விடு அப்படின்ட்டு. சரி அப்போ நான் அவங்கள மன்னிச்சிட்றேன், இதுக்கப்புறம் நீ கோவப்படாத அப்படின்னு. சரிடா உட்காந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்கே பாரு நிறைய பேர் இங்கே வந்து உட்காருவாங்க போவாங்க. ஸோ ரொம்பவே அழுக்காக இருக்குது, இந்த மாதிரி இடத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டீ கொஞ்சம் நேரம் வாயை மூடுறா, நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு துடைக்கிறேன் அப்படின்னு. வச்சுருக்கிற டிஷ்யூ பேப்பர்லாம் ரொம்பவே குவாலிட்டி கம்மியாக ரொம்பவே அழுக்காக இருக்கும், இதெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இவன் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கடையோட ஓனரும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ வந்து கடுப்பாயிட்ருக்காங்க. என்ன குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பெரிய காரணமாக சொல்லி பேசிகிட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோ உங்கள் 2 பேத்துக்கு நான் சாபம்லாம் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, அவனுக்கு கொஞ்சம் மண்டையில் அடிபட்டுருக்கு அப்படின்னு தனியாக கூப்பிட்டு வந்துடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏய் நான் இனி பேசியே முடிக்கல, அதுக்குள்ளே நீ ஏன் என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்னு. அப்போ சாமி நீ பேசுனதெல்லாம் போதும், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக, ஏன் நம்ம டேட்டுக்கு வந்திருக்கோம், என்ன நீ பாதிலேயே போகிற, ஓ உனக்கு ஞாபகம் இருக்கா, டேட்டுக்கு வந்த மாதிரியே நீ நடந்துக்கிற, அங்கே என்னன்னா சீட்டுக்கு போய் சண்டை போட்டுட்ருக்க, இங்கே என்னன்னா ஹைஜீன் இல்லை அது இல்லைன்னு கத்திட்டு இருக்க, ஸோ நீ டேட்டுக்கு வந்த மாதிரி தரலையே அப்படின்ட்டு ஹாவா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே நல்லா தானே பண்ணோம், ஏன் இவளுக்கு பிடிக்கல, சரி இதுக்கப்புறம் நல்லதாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோவும் பிஏவும் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்டேருந்து கால் வருது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் பட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டுடியோவுக்கு வரீங்களா, ஏன்னா அந்த ஹைனா வந்துட்டு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க, ஷூட்டிங்க்கு ரெடியாக மாட்டுறாங்க அப்படின்னு. என்ன சொல்கிற, உன்னால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹலோ அவங்க வந்துட்டு என் கோபத்தை தூண்டிக்கிட்டே இருக்காங்க, நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறம் கடுப்பாகி கத்தி விட்ருவேன், ஸோ நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் அவங்க வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் அப்படின்ட்டு. இங்கே பாரு, மாடல்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற வேலை என்னோடது கிடையாது, அது உன்னோடது தான், ஸோ ஒழுங்காக பாரு அப்படின்ட்டு. இவ கடுப்பாயிட்ருக்கா. உங்களோட கம்பெனி தானடா, ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையுமே ஜின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு தான் இருந்திருப்பான். என்னாச்சு, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா, அட நாயே நான் பேசுகிற எல்லாத்தையும் ஒட்டு கேட்டியா, நான் ஒட்டெல்லாம் கேட்கலப்பா, நீ பேசுனது என் காதில் விழுந்துச்சு, நான் ஹெல்ப் பண்ணவா வேணாமா அப்படின்ட்டு. எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் நீ வரமாட்டியே, என்ன வச்சுருக்க அப்படின்ட்டு. அதுவா, நீ என் கூட வந்து சாப்பிடணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கா கடுப்பாயிட்ருக்கு. சரி நான் சாப்பிட மட்டும்தான் செய்வேன், வேறு எதுவுமே நீ பேசக்கூடாதுன்னு. சரிம்மா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹைனாட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சு, ஏன் ஷூட்டிங்க்கு நீ வரமாட்ற அப்படின்னு. நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்ட்டு. அட என்ன ஹாப்பியாக இல்லைன்னு இப்படிலாம் சொல்லலாமா, நீ ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வா, நம்ம வெளியே போய் ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்து பேசணுன்னா இவன் பார்த்தீங்கன்னா உடனே ரெடியாகிடுறா. உமன் பார்க்குறா, பரவாயில்லப்பா உமன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு. பாத்தியில எப்படி என்னோட டேலண்ட்டு அப்படின்ட்டு, நீ பெரிய ஆள் தான் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டுருக்கான். ஷூட்டிங் முடிஞ்சதா, ஹீரோயின் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க இப்போ தான் ஜின்னு கூட சாப்பிட்றதுக்காக வெளியே போனாங்க அப்படின்னு.
ஸோ ஹீரோவும் வெளியே வந்து பார்க்குறான். 2 பேரும் ஜோடியாக போயிட்டுருக்கானுங்களா, ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேத்தையுமே ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சட்டு புட்டுன்னு கொண்டு வாங்கடா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போகலான்னு பார்த்தா டிவியில் இவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸு அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அவளுக்கு ஒன்றும் புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போது வெயிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாரு. என்னதுடா அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓப்பன் பண்ணி பாரு உனக்கே தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இவளும் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் இருக்குது. இவளுக்கு ஒன்றும் புரியலை. ஜின்னு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளே ஒரு டைமண்ட் ரிங் இருக்குது. இவளுக்கா பூச்சி என்னடா அவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அழகாக முட்டி போட்டு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாலாம் இருக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். சுற்றி இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கத்த இந்த காட்சி எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்றான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. பார்த்தீங்கன்னா சொல்கிறா, ஜின்னு என்ன பண்ணிட்டு இருக்க பைத்தியமா, நீ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண அப்படின்னு. நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அவனும் ரொம்ப பிடிவாதமாக இருக்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டாக தங்கச்சிக்காரி வந்துட்டுருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு போயிடுறா. ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நிமிஷம் இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஸோ பின்னாடியே தங்கச்சிக்காரிக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தொல்லை வேற தாங்க முடியல, ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ சுற்றி எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்களா, ஒன்றும் இல்லை நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சமாளிச்சுட்ருக்கா. அப்படியே ஜின்னு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஏய் நில்லு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா, ஃபஸ்ட்டு ரிங்கை கூட அப்படின்னு. ஏன் உன் பாட்டி சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு இவன் கடுப்பாயிடுறான். ஸோ டக்குன்னு அந்த ரிங்கெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே கீழே தள்ளி விட்றான். அவள் போய் கீழே விழுந்துடுறா. என் பாட்டி இப்படி உனக்கு என்ன தான் கொடுத்தாங்க, இவ்வளோ லாயலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ இவள் பார்த்தீங்கன்னா அவள் உண்மையாகவே லவ் பண்ணலை, அவள் காசுக்காக தான் அவன் பின்னாடி சுற்றி சுற்றி வரா. ஏன் உனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு இவ கத்திகிட்டு இருக்கா. இங்கே பார், இதுக்கப்புறம் என்னோடய விஷயத்தில் நீ தலையிட்ட, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவளுக்கு கடுப்பாயிருது, செருப்பெல்லாம் தூக்கி வீசிகிட்டு இருக்கா. ஆனால் ஜின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் வாட்டில் போயிடுறான். ஹீரோயினும் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பா போல். ஸோ அந்த செருப்பை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. நடிக்காத, நீ ரொம்ப இன்னசென்ட் மாதிரி தயவு செஞ்சு நடிக்காத அப்படின்ட்டு. சரிடி, நீ எப்படி வேணா எடுத்துக்க, உனக்கு ஜின்னை பிடிச்சிருக்குல்ல, நீ போய் அவன்கிட்ட சொல்ல வேண்டிதானே, ஏன் இப்படி நடிச்சிட்டு திரியிற அப்படின்ட்டு. இங்கே பாரு, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிக்காத அப்படின்ட்டு. நான் ஒன்றும் நடிக்கலை, உனக்கு அந்த ஜின்னா தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு பயமாக இருக்கா? பயப்படாத, நீ எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், போய் தைரியமாக சொல்லு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றி விட்டு போயிட்டுருக்கா. ஸோ தங்கச்சிக்காரிக்கா இருங்கடி உங்களை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக நடந்து வந்துட்டுருக்கா. நம்மளுக்கு பிடிச்சவன் வந்து நம்மளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண மாட்டான்ப்பா, நம்மளை இரிட்டேட் பண்ணுறான். இந்த ஜின்னு பையன் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். என்ன தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குதோ அப்படின்ட்டு ரொம்பவே சோகமாக நடந்து வந்துட்டுருக்கா. பின்னாடியே ஹீரோவும் வந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.